எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நிறைய டிப்ஸோட ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் பத்தியும் காமிக்க போறேன். இப்போ வரப்போறது பண்டிகை இல்லைங்களா? வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்து. அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சுலபமாக்கிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. முதல்ல இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க பொங்கல் ப்ரீமிக்ஸ் நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கிறேன். நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்க போறேன். கண்டிப்பா ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரீமிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால 5 நிமிஷத்துல பொங்கல் ரெடி ஆயிடும். அரிசி ஊற வைக்கணும், பருப்பு ஊற வைக்கணும், அந்த மாதிரி டென்ஷன் எதுவும் எடுக்காம உடனே எடுத்து பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். இங்க ஒரு டிப் ஷேர் பண்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்திக்கினேன். ஏன்னா ஒரு வாட்டி நம்மளுக்கு பொங்கல் ரொம்ப லூஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும் இல்லைங்களா? எப்பவுமே கட்டியா வராது. ஒரு வாட்டி தெரியாம தண்ணி ஜாஸ்தி ஊத்திட்டோம்னா லூஸ் கன்சிஸ்டன்சி அப்படி ஆயிடும். அந்த மாதிரி ஆகிறப்போ மறுபடியும் எப்படி திக்கு கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்கினேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் மேல குக்கர் வச்சுட்டா அது விசில் வரதுக்குள்ள இன்னொரு டிப்பு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்லா சீசன் இல்லைங்களா? ஆம்லா நிறைய வாங்கிட்டு வச்சுப்போம். ஹெல்த்துக்கு நல்லது, முடிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சுப்போம். டெய்லி ஒன்னொன்னு ஜூஸ் குடிப்போம், இல்ல டீ குடிப்போம், இல்ல டைரக்டா அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்போம். பட் ரொம்ப நாள் வச்சோம்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் இந்த மாதிரி கருப்பு கருப்பா ஆயிடுது. ஸோ அதனால இந்த மாதிரி ஆகாம ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்லா நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதுலவே ஃபிளேவருக்காக ஒரு 4-5 மின்ட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 10 புதினா இலை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அதுல 1 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கினேன். இது தண்ணி ஊத்தாம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். தண்ணி ஊத்திட்டோம்னா ஜூஸ் எல்லாம் வெளியில வந்துடும், சீக்கிரமா போயிடும். ஸோ தண்ணி ஊத்தாம அப்பப்போ பல்ஸ் கொடுத்துக்கிட்டே ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஐஸ் கியூப் ட்ரே இருக்கும் இல்லைங்களா? அதுல ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஜர்ல வச்சிட்டோம்னா 2 மணி நேரத்துக்குள்ளவே இது கியூப்ஸ் மாதிரி மாறிடும். கியூப்ஸ் மாதிரி மாறின பிறகு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். எப்போ நம்ம ஆம்லா ஜூஸ் குடிக்கணும், டீ வச்சுக்கணும், இல்ல டைரக்டா அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, இல்ல இது கூட நீங்க புளியோரை கூட செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். உடனே எடுத்து அப்பவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆம்லா ஜூஸ் பண்ணணும்னா மிக்ஸி ஜாரும் ரொம்ப குட்டியா இருக்கணும், இல்லைன்னா அது அரைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா ஒரு கியூப் எடுத்து தண்ணியில போட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிடலாம். இல்லைன்னா ஆம்லா டீ கூட வச்சுக்கலாம். இது யூஸ் பண்ணி ஆம்லா டீ எப்படி வச்சுக்கிறது அப்படின்ட்டு கூட காமிக்கிறேன். இப்போ குக்கர் விசில் ஸ்டீம் எல்லாம் நல்லா ஆறின பிறகு பாருங்க, கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரொம்பவே லூஸா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி கூட இருக்காது. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம மறுபடியும் ஸ்டவ் மேல குக்கர் வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு எவ்வளவு ரவை தேவைப்படுது, திக்கான கன்சிஸ்டன்ஸ் வரதுக்கு எவ்வளோ ரவை தேவைப்படுதோ பார்த்துக்கிட்டு அவ்வளோ ரவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணோம்னா பொங்கல் கன்சிஸ்டன்சி திக்கா மாறிடும். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நான் நிறைய வாட்டி இப்படிதான் பண்ணிருப்பேன். ஏன்னா நிறைய தண்ணி ஊத்திடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவை சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ரவை ஆட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ண பிறகு மட்டும்தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள எத்தனை பேருக்கு இந்த டிப் ஆல்ரெடி தெரியும் அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. தெரியாதவங்க கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு டிப்பு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்னொரு டிப்பு பாருங்க. இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி மறுபடியும் ஃப்ரீஜர்ல தான் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும். நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சோம்னா மறுபடியும் எல்லாமே பவுடர் மாதிரி மாறிடும். ஸோ அதனால நம்ம எல்லாமே மறுபடியும் ஃப்ரீஜர்ல வச்சுதான் ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுனால நம்மளுக்கு 6 மாசம் ஆனாலும் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது.
எப்படி நம்ம அரிச்சோமோ அதே டேஸ்ட்டோட 6 மாசம் வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு இப்போ ஆம்லா சீசன் நெறைய கிடைக்கும். நெறைய வாங்கி இந்த மாரி வச்சிருக்கிறப்போ, ஆம்லா சீசன் இல்லாதப்போ கூட நம்ம ஆம்லா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இந்த டிப் எல்லாருக்குமே நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இப்போ இது யூஸ் பண்ணி டீ எப்படி வச்சுக்கணும் அப்படின்ட்டு காமிக்கிறேன். நீங்க டீ குடிக்கிறவங்களா இருந்தா டீ தூளும் சேர்த்துக்கோங்க. எனக்கு டீ தூள் பிடிக்காது. ஸோ நான் டீ தூள் சேர்த்துக்கல. டீ தூள் சேர்த்தோம்னா டிகாஷன் மாரி நல்லா தான் இருக்கும். அதுல எவ்வளோ தேவைப்படுதோ, ஒரு ஆளுக்கான 1 கியூப், 2 ஆளுக்கான 2 கியூப், அந்த மாரி எத்தனை கியூப் தேவைப்படுதோ அத்தனை கியூப் சேர்த்துக்கிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு, சர்க்கரை வேணும்னா சர்க்கரை, வெல்லம் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கிட்டு, கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம்னா ஆம்லா டீ வந்து ரெடி ஆயிடும். இது அப்படியே சூடா எடுத்து காலங்காத்தால குடிச்சோம்னா தொண்டையில இருக்கிற இச்சிங் கூட கம்மியாகும். ஆம்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இங்க நான் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா? ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணி இன்னைக்கு கிறிஸ்பி கார்ன் தான் செய்ய போறேன். அதுக்காக கார்ன் வந்து இந்த மாரி உரிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி உரிச்சு வைக்கிற வேலையெல்லாம் எங்க ஹஸ்பண்டுக்கு குடுத்துட்டேன் நானு. டிவி பார்த்துக்கிட்டே அவரும் உரிச்சு வச்சுட்டாரு. அதுவும் இல்லாம இது உரிச்சு 2 நாள் ஆகுது. 2 நாளுக்கு முன்னாடியே நான் செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நெறைய வேலை இருக்கவே அன்னைக்கு செய்ய முடியல. இன்னைக்கு தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து கிறிஸ்பி கார்ன் வந்து பார்க்கலாம். இது கடையில வாங்குனோம்னா ரொம்ப காசும் கேட்பாங்க. அதே விதமா ரொம்ப கம்மியாவும் குடுப்பாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட மாரி ஃபீலிங்கே இருக்காது. அதுவே வீட்ல செஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிடலாம் இல்லைங்களா? ஒரு முறை இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும், உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். இது ஆஃப் பாயில் ஆகணும். ஃபுல்லா பாயில் ஆகணும் அப்படின்னு கிடையாது. பாதி வெந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துலக்கு மாத்திட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். 1/2 கப் மைதா சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுவும் நான் கியூப் சேர்த்ததுனால 1 கியூப் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா பெப்பர் தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும்னா மிளகாத்தூள் தேவைப்படாது. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி மோஸ்ட்லி தேவைப்படாது. ஆனா சில சமயத்துல தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா லைட்டா அப்படி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல கடாயில எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன் வந்து அதுல ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகாது. கார்ன் நல்லா உப்பி வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ எடுத்துடலாம். இது பண்றப்போ ஒன்னொன்னு வெடிக்கும் தான். ஸோ உஷாரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இதுல ஆனியன், கொத்தமல்லி, டொமேட்டோ, லெமன் இதெல்லாம் போடணும். ஸோ நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்பே எங்க வீட்டுக்காரு வெதர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கிட்டு வந்துட்டாரு. என்ன பண்றது? நான் பண்ற ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப பானிபூரியும் இருக்கு. வேற எதுவும் பண்ண முடியாது. ரிட்டர்னும் குடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு வந்து 2 ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு வீட்ல. அது எங்க வீட்டுக்கார் மேல தப்பு கிடையாது. பசங்க கேட்டாங்க. நானும் செய்றேன்னு தான் சொன்னேன். பட் அதுக்குள்ளவே அவங்க அப்பா கால் பண்ணி பானிபூரி வேணும் அப்டின்ட்டு கேட்டுட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து 2 ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியதா இருக்கு. நீங்க எப்பயாச்சும் பங்கார்பேட் பானிபூரி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? எங்களுக்கு பங்கார்பேட் ரொம்ப கிட்ட தான். ஸோ எங்க ஊர்ல பங்கார்பேட் பானிபூரி ரொம்ப ஃபேமஸ். எப்போ வேணும்னாலும் பானிபூரி வேண்டாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் போவோம் வெளியில. பட் அந்த ஸ்மெல்லுக்கே எங்களையே அறியாம போயிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுலவும் இந்த தண்ணி இப்போ ஊத்துற பாருங்க, அந்த தண்ணி தான் ஃபேமஸ். அதுல இஞ்சி ஃப்ளேவர் இருக்கும், புதினா ஃப்ளேவர் இருக்கும். பட் தண்ணி மட்டும் ரொம்ப வெள்ளையா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கலரா தான் இருக்கு. ஆனா இன்னும் வெள்ளையா இருக்கும். வெறும் தண்ணி மாரி. ஆனா சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப காட்டா இருக்கும். அப்படியே தொண்டையில போயிட்டு அந்த காட்னஸ் எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு செமையா இருக்கும் பங்கார்பேட் பானிபூரி. நீங்க எப்பயாச்சும் ட்ரை பண்ணிருக்கிறீங்களா? அதே சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க பெங்களூர்ல இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா ஒரு முறையாச்சும் சாப்பிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான பங்கார்பேட் பானிபூரி தான். இது வந்து எப்பவுமே வாங்கிட்டு வந்துட்டு தான் இருப்போம். இன்னைக்கு பார்த்து 2 ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. நைட்டுக்கு சாப்பாடு கட் ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸே சாப்பிட்டுட்டு சாப்பாடு எங்க சாப்பிடுறது? ஸோ நைட்டு சாப்பாடு வந்து கட் பண்ணிட்டோம். இருக்கிற சாப்பாடே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டோம். தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு நைட்டுக்கு தூங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நானு பானிபூரி தான் மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இது சூடாறிச்சுன்னா
நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கேப் விட்டு, அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண கிரிஸ்பி கார்ன் வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்தேன். அந்த கிரிஸ்பி கார்ன் ஃப்ரை பண்ணி ஒரு பவுல்ல மாத்தி வச்சுட்டோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாம இருந்தா நல்ல வேளை. அது மிக்ஸ் பண்ண பிறகு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா 2ம் ஒரே வாட்டி தான் சாப்பிட்டு இருக்கணும். மிக்ஸ் பண்ணாதனால ஒரு 1/2 அன் ஹவர் கேப் விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாரி ஃப்ரை பண்ண பிறகு இதுல மொளகாத்தூளும், கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துக்கினேன். உப்பு வந்து நான் ஆல்ரெடி 2 வாட்டி சேர்த்ததுனால உப்பு சேர்க்கல. அதுக்கப்புறம் இதுல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கொத்தமல்லி, புதினா புதினா இல்ல வாய் தவறி வந்துச்சு. அந்த ஃப்ளோல வந்துனே இருக்கும் இல்லைங்களா? கொத்தமல்லி அன்னா புதினா ஃப்ளோல வந்துச்சு. டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்ததுனால நான்வெஜ் ஃப்ளேவர் கண்டிப்பா இருக்கும். கரம் மசாலா எல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா? நான்வெஜ் சாப்பிட்ட மாரியே இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணலன்னா. அவ்வளோதான் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இந்த மாரி ரெடி பண்ணி குடுத்தாச்சு. பசங்களும் ரொம்ப ஹேப்பியா சாப்பிட்டாங்க. ஆனா நைட்டு சாப்பாடு தான் சாப்பிடவே இல்ல. அப்படியே இருந்துட்டோம். எப்படியோ போட்டும் விடுங்க. வயிறு ரொம்ப இதெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இனிமே வரப்போறது டிப்ஸ். இப்போ ஸ்நாக்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? டிப்ஸ் பார்க்கலாம். "என்ன இது பேஸ்ட்டு, பிரஷ்ஷு புடிச்சிட்டு வந்திருக்கு. பல்லு வலக்குங்க" அப்படின்னு சொல்லப்போதா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பேஸ்ட்டு, பிரஷ் யூஸ் பண்ணி வீட்ல இருக்கிற எல்லா பொருளுமே கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது பார்த்தா கண்டிப்பா நம்பியே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து பெப்சோடென்ட்டோ, கோல்கேட்டோ எந்த பேஸ்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஒயிட் கலர் பேஸ்ட் எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. அதுலவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி வீட்ல இருக்கிற எல்லா பொருளுமே கிளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் போர்டுங்க கிளீன் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம ஸ்விட்ச் போர்டு மேல கை வச்சு ஆன் ஆஃப் பண்ணிட்டே இருப்போங்களா? ஸோ அது ரொம்ப அழுக்கா மாறிடும். எந்த ஸ்விட்ச் போர்டு பார்த்தோம்னா ரொம்ப அழுக்கா இருக்கும். அந்த ஸ்விட்ச் போர்டு தண்ணி விட்டு கிளீன் பண்ணணும்னா கொஞ்சம் பயமா இருக்கும். கரண்ட் ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கிளீன் பண்றதுனால கரண்ட் ஷாக் எல்லாம் அடிக்காது. ஆனாலும் நீங்க கால்ல செப்பல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்ட கிளீன் பண்றதுக்கு போங்க. ஏன்னா எப்போ எந்த மாரி இருக்கும்ட்டு தெரியாது இல்லைங்களா? ஸோ நம்ம பண்ண வேண்டிய உஷாரான வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். கால்ல செப்பல் மஸ்ட்டு. இந்த மாரி ஸ்விட்ச் போர்ட் கிளீன் பண்றப்போ, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து பிரஷ்ல எடுத்து இந்த மாரி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சோம்னா எல்லா அழுக்குமே நீட்டா கிளீன் ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட்டே நல்லா பார்த்தீங்க இல்லைங்களா? ஸ்விட்ச் போர்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருகருன்னு. இப்ப பாருங்க துடைக்கிறப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஆனாலும் ரொம்ப அழுக்கா இருக்கிற இடத்துல மறுபடியும் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி மறுபடியும் இந்த மாரி ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சோம்னா நல்லா நீட்டா வெள்ளையா வந்துடும். புது ஸ்விட்ச் போர்டு மாரி. இந்த மாரி அப்பப்போ பண்ணோம்னா நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறி இல்லைங்களா? மாச கணக்கத்துல விட்டுடுவோம். அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுவோம். ஆனா இது வந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும் அப்படின்ட்டு கிடையாது. 2 வாட்டி பிரஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்ல தொடச்ச உடனே எப்படி மாறிச்சு பாருங்க. ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாம நீட்டா கிளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே பேஸ்ட் யூஸ் பண்ணி இங்க கண்ணாடி துடைக்க போறோம். கண்ணாடி மேல நம்ம நார்மலா தலை சீவுறப்போ, பவுடர் அடிக்கிறப்போ அப்படி கை வச்சுடுவோம். நம்மளையும் அறியாம. அந்த மாரி இருக்கிறப்போ இந்த மாரி அழுக்கா மாறிடும். எண்ணெய் பிசு எல்லாம் போவாது. விபூதி போட்டு தொடச்சாலும் நல்லா கிளீன் ஆயிடும். பட் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி தொடச்சாலும் இன்னும் நல்லா தான் கிளீன் ஆகும். இதுக்கு வந்து பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. காட்டன் கிளாத்ல கொஞ்சோண்டு இந்த மாரி எடுத்துக்கிட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு உடனே நீங்க ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிங்கன்னா கண்ணாடி கூட பளிச்சுன்னு ஆயிடும். எந்த பிசும் இருக்காது. எந்த அழுக்கும் இருக்காது. பாருங்க கண்ணாடி எந்த அளவுக்கு நீட்டா கிளீன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி அப்ளை பண்ணிட்டு தொடச்சோம்னா ஈஸியா வேலை முடிச்சிடும். இந்த பேஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ வேற பண்டிகை வருது இல்லைங்களா? இழுத்து போட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து கழுவிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு, கண்ணாடி எல்லாமே தொடச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை. ரொம்ப ஈஸியா வேலை முடியும். அதே விதமா ரொம்ப நல்லா நீட்டா அழகா தெரியும் வீடு. அந்த அளவுக்கு நல்லா நீட்டா கிளீன் ஆயிடும். கண்ணாடி பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மிக்ஸி வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அதே பேஸ்ட் யூஸ் பண்ணி.
மிக்ஸி மேலயும் நெறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதுவும் அப்பப்போ தொடச்சு வச்சுடுவோம். ஆனா இந்த மிக்ஸி வந்து என்து வெள்ளையா இருக்கவே, சும்மா கை வச்சாலுமே கருப்பா மாறிடும். இல்ல சட்னி அரைக்கிறப்போ அந்த சட்னி சிந்தறது, இந்த மாரி எல்லாம் நடந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ மிக்ஸியும் அப்பப்போ கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி இந்த மாரி சின்ன சின்ன பிளேஸ்ல எல்லாம் பிரஷ்ல யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல எல்லாம் காட்டன் கிளாத்ல யூஸ் பண்ணி இந்த மாரி ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. அந்த பேஸ்ட் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிங்கன்னா, மிக்ஸி ஜார் கூட நல்லா பளிச்சுன்னு வந்துடும். எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். பட் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி என்னென்ன கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளியரா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாரி சின்ன சின்ன சந்தங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதுல எல்லாம் பிரஷ் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் தேய்ச்சி விட்டோம்னா நீட்டா கிளீன் ஆயிடும். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் எல்லாமே கிளீன் பண்ண பிறகு இன்னும் அழுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு முறை ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளீன் ஆயிடும். நீங்களே வித்தியாசம் பார்ப்பீங்க, டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு நல்லா கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ரொட்டேஷன் கிட்ட தான் நிறைய அழுக்கெல்லாம் சேரும். அது மேலதான் நம்ம நிறைய கையெல்லாம் வச்சு திருப்பிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஸோ அது மேலதான் ரொம்ப அழுக்கா இருக்கும். அது கிளீன் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மீதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிளீன் ஆயிடும். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. அங்கதான் கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தி இருக்கவே 2 வாட்டி பேஸ்ட் அப்ளை பண்ணேன். கொஞ்சம் இந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கினேன். பாத்தீங்களா? மிக்ஸி முன்ன இருக்கிற மிக்ஸிக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி அப்பப்போ கிளீன் பண்ணோம்னா பாக்டீரியா கூட கம்மியா இருக்கும். இல்லைன்னா பாக்டீரியா நிறைய வந்து சேரிடும். நம்ம எவ்வளோ ஹெல்தியா சாப்பிட்டாலும் வேஸ்ட் தான். எல்லாமே கிளீன் பண்ண பிறகு ஒரு முறை சப்ளை ஆன் பண்ணிட்டு ஆன் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த சந்துல இருக்கிற டஸ்ட் இல்ல தண்ணி ஏதாச்சும் போயிடுச்சுன்னா அதெல்லாம் வெளியில வந்துடும். மிக்ஸியும் கிளீன் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ வந்து ஃபில்டர் கிளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபில்டர் கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். கவுண்டர் டாப் எப்பப்போ கிளீன் பண்றோம் அப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபில்டரும் நல்லா தேய்ச்சி கழுவி வச்சிடுவேன். நீட்டா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து வீடியோக்காக சும்மா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் காமிக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் ஒன்றும் அழுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வெட்டு கிளாத் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சோன்னா கிளீன் ஆயிடும் ஃபில்டர் கூட. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் போட்டோ ஃப்ரேம். இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. வெறும் பேஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கணும். சால்ட் அதெல்லாம் ஃப்ரேம் மேல போட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்கிராச்சஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதனால இதுக்கு மட்டும் வெறும் பேஸ்ட் யூஸ் பண்ணி வெட்டு கிளாத் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோம்னா அழுக்கெல்லாம் கிளீனா ரிமூவ் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பாருங்க பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி நல்லா தொடிக்கிறப்ப அழுக்கெல்லாம் போயிடுது. இந்த மாதிரி ஃபுல்லா ஃப்ரேம் ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்ல தொடச்சி எடுத்துக்கணும்னா ஃப்ரேம் கூட நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். பாத்தீங்களா எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழுக்கா இருந்துச்சு இந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம். இப்போ ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த அழுக்கெல்லாம். ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. ஒரே ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாவும் வேலை முடியும். ஸோ நீங்களும் இந்த பண்டிகைக்கு கிளீனிங் ப்ராசஸ்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.